நருட்டோவால ஷேரிங்கனை யூஸ் பண்ண முடியுமா? அப்படி யூஸ் பண்ண முடியும்னா அதனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம்? ஏன் நருட்டோவால ஃபுல் பொட்டன்ஷியலா ஷேரிங்கனை யூஸ் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாம ஷேரிங்கனோட நெக்ஸ்ட் எவல்யூஷனை நருட்டோவால பண்ண முடியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஹே गाइस வெல்கம் பேக் டு ஸ்வீட் டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஃப் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னா வாட் இஃப் நருட்டோ ஹேவ் ஷேரிங்கன், அப்படி ஷேரிங்கன் இருந்திருந்தா என்னென்ன நடந்திருக்கலாம், என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறோம். நருட்டோட்ட எத்தனையோ விதவிதமான பவர்ஃபுல் ஜூட்ஸுலாம் இருக்கு. ஏன் அவன்கிட்ட எல்லா டெயில் பீஸ்டோட பவரையும் யூஸ் பண்ண முடியும். அது மட்டுமா அவன்கிட்ட சேஜ் மோட் இருக்கு. ஏன் ரொம்பவே பவர்ஃபுல்லான பேரியன் மோட்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டே போனா சொல்லிட்டே போலாம். ஆனா அவன்கிட்ட ஒரே ஒரு பவர்ஃபுல் டோஜுட்சு கூட கிடையாது. லைக் ஷேரிங்கன் மாதிரி ஒரு டோஜுட்சு கூட கிடையாது. சோ அந்த மாதிரி ஷேரிங்கன் அவன்கிட்ட இருந்திருந்தா என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி அவனுக்கு ஷேரிங்கன் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கக்காஷிக்கு எப்படி ஷேரிங்கன் கிடைக்குமோ அதே மாதிரி நருட்டோக்கும் சாஸ்கே கிட்ட வந்து ஷேரிங்கன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது சின்ன ஒரு அசம்ப்ஷன் தான். வாட் இஃப் கண்டென்ட்னாலே நமக்கு என்ன தோணுதோ அதுதானே. அதனால தான் அப்படி சாஸ்கே கிட்ட இருந்தே நருட்டோக்கு ஷேரிங்கன் கிடைச்சதுனே வச்சுப்போம். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். கக்காஷியால கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த ஷேரிங்கன் வந்து கக்காஷியோட சக்கராவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நருட்டோ அப்படி கிடையாது. அவன் ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவன். உசுமாக்கி கிளான்னு சொன்னாலே அவங்க கிட்ட நிறைய சக்கரா சோர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம சக்கரா தரத்துக்குன்னே நைன் டெயில் ஃபாக்ஸ் அவங்களுக்குள்ள தான் இருக்கு. சோ கக்காஷிக்கு ஏற்படுத்துற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நருட்டோ ஒண்ணுமே பண்ணாது. நருட்டோவை சூப்பராகவே ஷேரிங்கனை யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் இதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. எப்படி கக்காஷிக்கு ஆக்டிவாவே ஷேரிங்கன் இருக்குமோ அதே மாதிரி தான் நருட்டோக்கும் இருக்கும். ஆக்டிவாவே தான் இருக்கும். ஏன்னா ஷேரிங்கன் நேச்சுரலா அவேக்கன் ஆனா மட்டும்தான் நம்மளால எப்ப வேணுமோ ஆக்டிவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சாஸ்கே கிட்ட ஷேரிங்கன் இருக்கு. ஆனா ரினேகன் அவனுக்கு நேச்சுரலா அவேக்கன் ஆகல. அகரமோவால தன் தரப்பட்டது தான் ரினேகன். ஆனா அவனுக்கு நேச்சுரலா அவேக்கன் ஆகாதனால அவனுக்கு எப்போதுமே ரினேகன் ஆக்டிவ்லயே தான் இருக்கும். நருட்டோக்கு சுத்தமாவே கெஞ்சுட்சு தெரியவே தெரியாது. ஜிராயா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு கெஞ்சுட்சு கத்து தரணும்னா அவனுக்கு சுத்தமா வரவே வரல. ஆனா இப்ப அவன்கிட்ட ஷேரிங்கன் இருக்கு. அவனால கெஞ்சுட்சு ஈஸியாவே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நருட்டோ குராமா கூட பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா இப்ப ஷேரிங்கன் இருக்கிறதுனால ஈஸியாவே குராமாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், பாண்ட் கிரியேட் பண்ண முடியாது. பாண்ட் வேற, கண்ட்ரோல் பண்றது வேற. சரி, ஓகே, நெக்ஸ்ட் எவல்யூஷனை பார்க்கலாம். மாங்கேக்யூ ஷேரிங்கன் ஆக்டிவ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மாங்கேக்யூ ஷேரிங்கன் ஆக்டிவ் ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனலி ரொம்ப டேமேஜ் ஆனா மட்டும்தான் மாங்கேக்யூ ஷேரிங்கன் ஆக்டிவ் ஆகும். நருட்டோ ரொம்பவே நிறைய லாசஸா பார்த்திருக்கான். அவனால ரொம்ப சேஜ் மோட் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எமோஷனலா டேமேஜா தான் இருப்பான். அதனால மாங்கேக்யூ ஷேரிங்கன் ஆக்டிவ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கு. அவன்கிட்ட ஷேரிங்கன் இருக்கிறதுனால சேஜ் மோட கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சேஜ் மோட கத்துக்கணும்னா எமோஷனலா பேலன்ஸ்டா இருக்கணும். ஷேரிங்கன் அப்படி இருக்கவே இருக்காது. ஷேரிங்கன் இருந்தாலே அவங்க எமோஷனலி இன்பேலன்ஸா தான் இருப்பாங்க. அதனால தான் உச்சிகா கிளான் மோஸ்ட்லி அவங்க நெகட்டிவ் சைடு போற மாதிரி காட்டி இருப்பாங்க. சரி, ஓகே, மாங்கேக்யூ ஷேரிங்கனை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ரினேகன். நருட்டோவால அவேக்கன் பண்ண முடியுமா? கண்டிப்பா அதுவுமே அவேக்கன் பண்ண முடியும். ஏன்னா நருட்டோ யாருன்னு பாத்தீங்கன்னா அசுரோவோட ரீஇன்கார்னேஷன் தான். அவனால ஈஸியாவே ரினேகனை ஆக்டிவ் பண்ண முடியும். யாரோட ஹெல்ப்புமே இல்லாம. மாதரா மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. சரி, ஓகே, நருட்டோ போய் ரினேகனை ஆக்டிவ் பண்ணிட்டான். அவனால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே யூஸ் பண்ண முடியும். ஈஸியாவே யூஸ் பண்ண முடியும். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஏன்னா இன்னொரு உசுமாக்கி கிளான் மெம்பர் வந்து ஈஸியாவே ரினேகனை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த ரினேகனை வச்சு எல்லாத்துக்குமே விரல் விட்டு ஆட்டி இருப்பான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கி தான். அந்த நாகட்டோ உசுமாக்கி ரினேகன் இருந்த காலத்துல எல்லாம் எல்லாத்துக்குமே தண்ணி காட்டி இருப்பான் அந்த ரினேகனை வச்சு. நாகட்டோ ஒன்னும் நருட்டோ அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. நாகட்டோ இன்னொருத்தரோட ரினேகனையே இவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணும்போது நருட்டோ வந்து இவனே ரினேகன் அவேக்கன் பண்ணும்போது இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்கிறத மட்டும் நினைச்சு பாருங்க. இவனுக்கு மட்டும் ரினேகன் அவேக்கன் ஆகி இருந்துச்சுன்னா வார் ஆர்க்குங்கிறது ஒன்னே நடந்திருக்காது. ஏன்னா ஈஸியாவே வார் ஆர்க்ல எல்லாத்தையுமே இவன் ஒத்தாலா டிஃபீட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் காகியாவெல்லாம் புடனிலே தட்டி அமைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எதுவுமே இல்லாம இப்பயே நருட்டோ ரொம்பவே பவர்ஃபுல். இதோட ரினேகனும் சேர்ந்து அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கும், தலைவன் வேற மாதிரி பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். நருட்டோ வேர்ல்டுல யாருமே இவன்கிட்ட வந்திருக்கவே முடியாது. என் ஒச்சுக்கு எவடா இருந்தாலும் சரி ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பான். சரி, ஓகே, நான் என்னென்னலாம் நருட்டோக்கு ஷேரிங் நடந்தா அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க ஷேரிங் நருட்டோக்கு கிடைச்சா என்னென்னலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இதே மாதிரி வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் போடலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் நருட்டோ ஃபேன்ஸ்.